Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தமிழகத்தில் தென்மேற்கு மற்றும் அதன் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நள்ளிரவு முதல் விடிய கனமழை தற்போது வரை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் சங்கராபுரம் பகுதியில் அருகே உள்ள கீழ்பட்டு, மேலப்பட்டு, மஞ்சப்பத்தூர், வளையாம்பட்டு, ஆரூர், கொளத்தூர், படையனூர், விரியூர் ஆகிய 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நள்ளிரவு முதல் பெய்த வரும் கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் முழுவதும் நனைந்து சாய்ந்தும் நீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. இதனால் விவசாயிகள் வட்டிக்கு கடனை வாங்கி விவசாயம் செய்து கொண்டதாகவும் கூறப்பட்ட நிலையில் ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பெஞ்சால் புயலின் காரணமாக ஏற்பட்ட கோர தாண்டவத்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்தால் நெற்பயிரில் நீரில் மூழ்கி அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தற்போது நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. ஆண்டாண்டுகளாக முப்போகமாக விளைச்சல் செய்து வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு ஒரு போகம் கூட விளைச்சல் கூட நெல் அறுவடை செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளதாகும் மனவேதனையாக விவசாயிகள் தெரிவித்தனர். எனவே என்ன செய்வது என்று விவசாயிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதோடு இந்த ஸ்டாலினின் அரசு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேளாண் துறை அதிகாரிகள் நீர் மூழ்கி நெற்பயிர்களை பார்வையிட்டு உரிய ஆய்வு செய்து தமிழக அரசு அறிவித்த நிவாரணத் தொகையை கூடுதலாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உமேஷ்.